சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மார்னிங் ட்ரெண்ட்டி எடுத்திருந்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் மட்டும் உங்களுக்கு டே சார்ட் அது நம்ம பார்த்தது ஓகேங்களா. நல்ல ஒரு மூமெண்ட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் அப்டேட் மட்டும் தான் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் எப்பவுமே இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணுவாங்க. ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டு மேலே போகும். ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் 25 693 25னா ஒரு 700 ஒரு 30 பாயிண்ட்டு டவுன் ஆகிருக்கும். 30 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் அங்கேருந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக பை ட்ரெண்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுற இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கலான்னு பார்த்துருப்போம் ஆக்சுவலாக. ஸோ 700 800 900 200 பாயிண்ட்டு கரெக்டுங்களா. ஸோ நல்ல ஒரு எடுத்திருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கும். ஸ்டாப் லாஸ் ஓகே. மார்னிங் இது ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும் நம்மளோட சேனலில். இங்கே இருக்கும், மார்னிங் அப்டேட் பண்ணியிருப்போம். ஓகே ஓகே நம்ம இது பார்ப்போம். டெலிட் பண்ணிடுறேன். சரி 20,336 26,330 ஆல் டைம் ஹை. ஸோ இதை மென்ஷன் பண்ணிட்டு வீக்லி சார்ட்டு ரீடெஸ்ட்மெண்ட்டு பார்த்துருப்போம் நம்ம. மார்க்கெட் 0.6 ரீடெஸ்ட் ஆகிருக்கா. 25,701 நியர் ஓகேங்களா. நேற்றோட வீடியோவில் இருக்கும் ஆக்சுவலாக. ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது லெவல் இப்போது இருக்கிற லெவல் ஓகேங்களா. அடுத்த நாளையோட மார்க்கெட் பார்த்தோன்னா குயிக்காக இதை பிரேக் பண்ணட்டும். ஹை ஓகேவா. ஸோ இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே என்ன நடக்கலாம். வீக்லி சார்ட்டு டே சார்ட்டு போயிடலாமா. டே சார்ட்டில் இந்த லெவல் மார்க் பண்ணிக்கோங்க.
ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் போகலாமா? இல்லை டைம் ஃப்ரேமே பார்ப்போம். ஓகேங்களா? இந்த லோ இந்த ஹை பண்ணிடலாம். பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். அந்த லெவலில் என்னென்னா $25,700. $25,700. $25,947. $25,947. $947. ஸோ இந்த லெவல் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நான் ஏதாவது அப்டேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு லோவர் டைம் ஃப்ரேம் இது 1 hour டைம் ஃப்ரேம். 1 hour டைம் ஃப்ரேம்னால் கொஞ்சம் 1 or 2 days மேக்ஸிமம் இருக்கும் ரியாக்ஷன். 1 or 2 days, ஒரு நாள் இன்றைக்கி இல்லை நாளைக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த டைம் ஃப்ரேமில் இருக்கும். ஆக்சுவலாக டே சார்ட்டு இது. டே சார்ட்லேயும் சேம் தான். இதுவும் பிரேக் அவுட் ஆகுதுன்னா எப்போது இன்றைக்கி இங்கே வந்துருச்சு, நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டில் போகலாம், இல்லை டவுன் ட்ரெண்டில் வரலாம். ஆனால் நமக்கு ஓவரால் என்ன இருக்குது, மந்த்லி சார்ட்டு, ஓகேங்களா? ஓவரால் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. வீக்லியில் இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கு வீக்லியில், அதாவது இந்த லோ ஹை ஹையர் லோ, ஓகேவா? ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதை மட்டும் செக் பண்ணிக்கங்க. இதை செக் பண்ணிவிட்டு அந்த பிரேக் அவுட்டு, அந்த 3 days பிரேக் அவுட்டு, ஸோ எந்த பக்கம் பிரேக் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி எடுத்துக்கங்க, ஓகேவா? ஏதாவது நம்ம ஏன்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஆல் டைம் ஹையில் இருக்குது, ஹையர் ஹையில் இருக்குது. ஹையர் ஹையில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது உங்களுக்கு. இங்கே இன்னும் டவுன் ட்ரெண்ட்னால் இந்த லோக்கு இந்த ஹைக்கு ரீடெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இந்த லோக்கு இந்த ஹை இங்கே ஒரு செல் ட்ரெண்டு, இந்த லோக்கு இந்த ஹை ஒரு செல் ட்ரெண்டு. மறுபடியும் அடுத்த கேண்டில் நெக்ஸ்ட் வீக்கு தான் பார்க்க முடியும் இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், லோவர் டைம் ஃப்ரேம் வச்சு கொஞ்சம் எப்படி இருக்கலாம்னா, பெரிய சப்போர்ட்டில் மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்துருக்கு, ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நமக்கு இந்த கேண்டில் இங்கே பிரேக் அவுட் ஆனால் தான் இந்த 6 இந்த லோ இந்த ஹை, ஓகேவா?
ஸோ இங்கே இன்க்ரீஸ் ஆனதான் நாளைக்கு இதை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை மறுபடியும் உள்ளே வருதுன்னா டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாமா? பேங்க் நிஃப்டி காலையில் அப்டேட் பண்ண முடியல. ஆக்சுவலாக அது அவ்வளோவா மூவ்மெண்ட் இல்லை. ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டியில் பார்த்தது தான். ஆக்சுவலாக கிளியர் பண்ணுறேன். கிளியர் பண்ணிட்டு டே சார்ட்டு. சரி, பேங்க் நிஃப்டியும் இந்த லெவல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு $58,840 $58,840. ஓகேங்களா? $800. ஸோ 59,447. ஸோ இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணட்டும். இந்த லெவலை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ டே சார்ட்டு. ஸோ இங்கே என்ன நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் வந்து நாளைக்கு சின்னதாக ஒரு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகலாம். இல்லைன்னா நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிரேக் அவுட் ஆனால் தான் நமக்கு. ஓகேங்களா? பிரேக் அவுட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ மறுபடியும் வேணால் இங்கே சின்னதாக கேப் அப் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே எதுவும் ஓப்பன் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவலில் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.